எனக்காக இந்த சோதனை. நானா வீதி வீதியாக செல்ல வேண்டும், நானா பெற்று இணைக்க வேண்டும், நானா இந்த நாட்டு வெற்றியை போக வேண்டும். இதற்காக இந்த உலகத்திலே மகனாக பெற்றெடுத்தாயோ தாயே. இனமாகி இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும். அம்மா அடி அம்மா அடி, நான் செய்த வீணை என்னை வந்து மூண்டது. அடி அம்மா நான் செய்த வினை என்னை வந்து மூண்டது. அடி அம்மா அடி அம்மா அடி, சதிகாரியின் வார்த்தையை கேட்டு என் மனைவியை நான் தவறாக புரிந்து கொண்டு அவளை அடித்து பல சித்திரவதை செய்தி என் கரத்தினாலே கொலை செய்து விட்டேனே. எனக்கு தகுந்த தண்டனை கொடுத்து விட்டான் ஆண்டவன். இனி எதற்காக இந்த உலகத்தில் நான் உயிரோடு வாழ வேண்டும்? வாழவே கூடாது. இறந்து கிடக்கிறாள் என் மனைவி. அவளை எல்லாரும் சொல்லக்கூடிய சுடுகாற்றுகளுக்கு சென்று அவளை தகவல் செய்து விட்டேன். நானும் அதே இடத்தில் உயிரை போக்கிக் கொள்கிறேன். என்னை மன்னித்து விட கனகவல்லியே, என்னை மன்னித்து விட. இப்படி என்னை விட்டு விட்டாய். நான் பார்க்கவே முடியாதா? என்னை பார்த்த தானே ஒரு வார்த்தை அழைக்க மாட்டாயா கனகவல்லி? என்னை பாரம்மா, என்னை பாரம்மா, என்னை பாரு.
என் வாசத்துக்கில்லை இதுவரை ரோஜா. இந்த கட்டிய கணவன் கரத்தினால் மரணம் ஏற்பட்டது. செய்யக்கூடாத பாவத்தை செய்துவிட்டு இந்த கரத்தினால் உன் கொண்டாட மகத்தை நான் எப்பொழுது பார்க்க போகிறேன் கனகவல்லி. சுவாமி, நான் பாவத்தை செய்துவிட்டேன். நான் செய்த பாவத்திற்காக உன்னோடு என் உயிரை நான் போட்டுக் கொள்கிறேன். இதோ வந்துவிட்டு இடையான சொல்லக்கூடிய துணைகாட்டிற்கு உன்னை நான் நகர செய்தேன். என்னை மன்னித்து விட கனகவல்லி, என்னை மன்னித்து விட கனகவல்லி. வாங்கி வந்த நேரும் ஏ பொன்னுரதோ உன்னை காணோ ஏழேழ குயிலே என்னோட மயிலே பொன்னே என் மணியே போனாயதனியே வாழ்ந்தாலும் உன்னோடத்தான் செத்தால் உன்னோடத்தான் இன்று நான் சொன்னவன் என் நெஞ்சில் நின்னவன் விட்டுத்தான் போனதென்ன விழியாராக ஆனதென்ன
ராசாத்தி நீ சொன்னது என்னாச்சு என்னோட ராசாத்தி நீ சொன்னது என்னாச்சு என்னோட ராசாத்தி நீ சொன்னது என்னாச்சு நீ என்னோட ராசாத்தி நீ சொன்னது என்னாச்சு அடங்கொப்புரானே என்னாச்சு என்னோட ராசாத்தி நீ சொன்னது என்னாச்சு இந்த பாவியின் கரத்தினால் கொண்டு குவித்து விட்டனே நான் செய்த பாவத்திற்கு சரியான தண்டனை கொடுத்து விட்டான் ஆண்டவன். இப்பொழுது நானும் இடையே பெற்றுக் கொண்டேன்.